ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈஸியாக வீட்டிலே தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் சும்மா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக புளி போட்டுக்கோங்க. அப்புறம் பல்ஸ் மோடில் அரைங்க. ரொம்ப பரப்பரன்னு ரொம்ப கட்டி அடிச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் அரைங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததும் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் தெறிக்கும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பழத்தை 4ஆக வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். அது கூட அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லா இதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சே வந்து வேக விடுங்க. அப்புறமா 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிவிட்டு அது வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன்